அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இந்த ஜனம் எகிப்தில் இருக்கும் பொழுதே கொடுத்த வாக்குத்தத்தங்க. என்ன சொல்றாரு? ஜனத்தை பார்த்து, நான் உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குவேன். 6வது வசனம். அப்புறம் 7வது வசனம், நான் உங்க கூடவே நான் வருவேன். 7வது வசனம். 8வது வசனம், நான் கொண்டு போய் சேர்ப்பேன். நான் சொல்றேன், கர்த்தராகி நான் சொல்லுகிறேன், உங்களை விடுதலையாக்குவேன், கூடவே வருவேன், நான் உங்களை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுதே தமது ஜனத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தம் இது. ஆகிலும் இந்த ஜனம் சந்தேகப்பட்டார்கள். அதன் விளைவு தான் நாங்கள் வேவு பார்க்கணும் அந்த தேசத்தை அப்படின்னு சொன்னது. இதோட எகிப்திலிருந்து காதேஸ் பண்ணி 2 வருஷம் சொன்னேன். இந்த 2 வருஷமும் இவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாருங்க ஆண்டவர். எகிப்து தேசத்தை பயிற்சியை தொடங்கிட்டாரு. எகிப்தில் இருக்க அத்தனை ஜனக்கும் அத்தனை வாதம், இவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் விசுவாசிக்க நம்புவதற்கு ஒரு வல்லமையை இவர்கள் விசுவாசித்து சார்ந்து கொள்வதற்கு ஒரு பயிற்சி அது. செங்கடல் அருகே வந்தார்கள். ஆக செங்கடலை அவர்கள் தான் கடந்தார்கள். அதை பார்த்தவர்கள் ராத்திரி மகனும் 24 மணி நேரமும் மேகஸ்தம் அக்னிசம் வழி நடத்தி கொண்டு இருக்கிற அற்புதம் 24 hours. இப்படி மாராவை மதுரமாக்கி அமலேக்கியனை தோற்கடித்து மன்னாவை கொடுத்து 2 வருஷம் பயிற்சி கொடுத்து இந்த காதேஸ் பண்ணே கொண்டு வந்திருக்கிறார்னா ஆண்டவர் நடத்தி ஆச்சரியமானது. இவ்வளவு செய்தும் இந்த ஜனங்கள் அந்த தேசத்தை நான் சோதித்து பார்க்கணும் என்று போனார் என்று சொன்னால் என்னங்க அர்த்தம்? நாங்க ஆண்டவரை நம்பல, அவர் வாக்கு தத்தத்தின் மீது எங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த ஜனத்துக்கு வாக்கு தத்தம் கொடுத்தது போல நமக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க. எப்படி விசுவாசிக்கிற ஆண்டவரைங்கிறதாங்க கேள்வி. ஆகவே இந்த வாக்கு தத்தத்தின் விசுவாசம் வைத்து ஆண்டவரை நம்புங்க. ஆக உங்களுக்கு முற்றிலும் ஜெயம் தருவார், வெற்றி தருவார், நீங்கள் முன்னேறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கைவிட மாட்டார். ஒருவேளை பாவத்தில் அக்கிரமத்தில் அநியாயத்தில் நீங்க விழுந்து உளையான சேற்றில கிடக்கலாம். நான் திரும்ப எழும்ப முடியுமா? பரிசுத்தமா வாழ முடியுமா? நான் ஜெபிக்க முடியுமா? கர்த்தர் வைத்து ஆசீர்வாதத்தை பெற முடியுமான்னு ஒருவேளை நீங்க அந்தகாரத்திலும் இருளிலும் அவிசுவாசத்தில் இருக்கிறான், பாவத்தின் தூக்கி எடுப்பாருங்களே, பரிசுத்தப்படுத்துவா. உங்க ஜீவியம், உங்களுடைய விசுவாச ஜீவியம் ஜெயமா இருக்கும். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.